எந்த ஒரு துன்பங்கள், ஒரு வேதனைகள், ஒரு மன உளைச்சல்கள் நம்ம கூட இருக்கிறவங்கனாலேயோ, இல்லை பிஸ்னஸ்னாலேயோ, இல்லை வெளிவட்டாரத்துலேயோ, இல்லை தெரியாத நபர்கள் மூலியமாவோ எது ஏற்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே வரும். அவன் காட்டில் தனியாக இருக்கும் பொழுது பல சத்தங்கள், பல மிருகங்களோட சத்தங்கள் வந்தது, பல பறவைகளோட சத்தம், ஒரு குரல்லாம் வந்தவொன்னே அவன் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தான். புரியுதுங்களா? ஆனால் இந்த சத்தங்கள்லாம் வரதான் செய்யும். வாழ்க்கைன்னா இந்த துன்பங்கள்லாம் நம்ம நண்பர்கள்னால, உறவு முறையினால், நம்ம பிஸ்னஸில், வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளை நோக்கி வரும். ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அமைதியாக இருந்துக்கிட்டு அதை வாட்ச் பண்ணணும், அதை கவனிக்கணும். இந்த சூழ்நிலை எதனால் வந்தது, அவங்க அப்பா அந்த இருந்த மாதிரி இந்த இறைத்தன்மை நம்மளோட தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை நமக்கு அந்த இன்ட்யூஷன் மூலமாக இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நமக்கு உணர்த்தும். அந்த இன்ட்யூஷன் மூலமாக நீங்கள் செயல்பட்டால் 100% ரிசல்ட் வரும். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன உணர்ந்தீங்க, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படின்னு அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் ஒரு புரிதல் தன்மையை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு தான் நான் முயற்சி செய்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அற்புதமாக பேசுகிறேங்க. நலமாக பேசிட்டு சூப்பராக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகிறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு தந்தை, ஒரு மகன் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த மகனுக்கு ஒரு 17 வயசு 18 வயசு இருக்கும். அந்த தந்தை சொல்கிறாரு, இப்போ நாளைக்கு நான் உன்னை காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நைட்டில் போய் நான் உன்னை விட்டுட்டு வந்துடுவேன். அடுத்த நாள் காலையில் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இது என்ன ஆகும்னா, உன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை, ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியதை தாங்கக்கூடிய சக்திகள் உனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நாளைக்கு ரெடியாரு, நம்ம காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் எது செஞ்சாலும் என்னோடய நன்மைக்கு தான் செய்வீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் வாழ்க்கையில் நடக்க போகிற துன்பங்களை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி அந்த காட்டுக்கு போனால் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கட்டாயம் நான் காட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு அடுத்த நாள் சாயந்தரம் 2 பேரும் அந்த காட்டுக்கு நடந்து போகிறாங்க. ஒரு 1/2 hourல அந்த காட்டுக்கு ஒரு மையப்பகுதியில் போய் சென்று அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா, இந்த காட்டில் நீ அமைதியாக உட்காந்து இரு, நான் காலையில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். காலையில் சூரியன் வரும்பொழுது உனக்கே ஒரு உணர்தல் தன்மை வரும். அப்போ நான் உன்னோட கண்ணை நான் கட்டிடுறேன், நீ அந்த கட்டை அவுத்துரு, அதுக்குள்ளே நான் வந்துட பார்க்குறேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு துணி எடுத்து அந்த பையனோட கண்ணை கட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பையனும் உணர்றான். சரி, சத்தம் கேட்ட உடனே, கால் சத்தம் கேட்டதுனால சரி அப்பா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக இருட்டுற நேரம் வரும் பொழுது பல மிருகங்கள் சத்தம், ஒரு காட்டெருமைகள் சத்தம், ஒரு பறவைகள் சத்தமெல்லாம் கண்ணா பின்னான்னு சத்தம் கேட்டவொன்னே இவனுக்கு ஒரு பய உணர்வு வந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அப்பாவும் கிளம்பிட்டாரு, என்னன்னு தெரியலையே, ஒரு நைட் ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்கிறாரு, காலையில் தான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஏதோ காட்டு விலங்குகள் கத்துது, என்ன செய்கிறதுன்னு தெரில, யானை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கத்துறான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கத்துனோடனே இவனுக்கே ஒரு என்னடா நம்ம கத்துனா யாரும் வரமாட்டாங்களே, நம்ம தான் காட்டினோட மையப்பகுதியில் இருக்கிறோமே, யாருமே இங்கே வரமாட்டாங்கன்னு தெரியுமே, நம்ம ஏதாவது கத்தி ஏதாவது திருடங்க ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டு சரி ஓகே, இந்த இடத்துல நம்ம கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சத்தங்கள், அந்த உணர்வுகள், அந்த யானையோட சத்தம், பல பறவைகளோட சத்தம், அந்த சத்தத்தை எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். காலையில் விடிஞ்சிருச்சு. காலையில் விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சூரியன் வெப்பம் அவன் உடல் மேலே படுது. உடல் மேலே பட்ட உடனே தன்னோட கட்டை அவுக்கிறான். சரி அப்பா இனிமேல் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன், நம்ம கட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கட்டியிருந்த அந்த துணியை அவுக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா முன்னால் நின்றுட்டுருக்காரு. என்னப்பா எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த தந்தை சொல்கிறாரு,
நான் எப்பப்போ போனேன், நான் இங்கேயே தான் இருக்கேன், நான் போகவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு சந்தோஷம். ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறான். அணைச்சிட்டு சொல்கிறான், என்னப்பா நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் இங்கேயே இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அந்த அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சத்தம் போட்டு இருந்த, அதை கேட்டேன். சரி, எனக்கும் மனசு கேட்கல. அதுக்கப்புறம் நீயே அமைதியாயிட்ட. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ கவனித்து அமைதியாயிட்ட. ஸோ அதுலேருந்து நானும் அமைதியாக இருந்தேன். ஸோ ஒரு புரிதல் தன்மைக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கதையினோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே வரும். அவன் காட்டில் தனியாக இருக்கும் பொழுது பல சத்தங்கள், பல மிருகங்களோட சத்தங்கள் வந்தது, பல பறவைகளோட சத்தம், ஒரு குரல்லாம் வந்தவொன்னே அவன் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தான். புரியுதுங்களா? ஆனால் இந்த சத்தங்கள்லாம் வரதான் செய்யும். வாழ்க்கைன்னா இந்த துன்பங்கள்லாம் நம்ம நண்பர்கள்னால, உறவு முறையினால், நம்ம பிஸ்னஸில், வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளை நோக்கி வரும். ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அமைதியாக இருந்துக்கிட்டு அதை வாட்ச் பண்ணணும், அதை கவனிக்கணும். இந்த சூழ்நிலை எதனால் வந்தது, இந்த சூழ்நிலை எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி தனியாக நின்று அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் அமைதியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா. ஏன்னா அந்த பையன் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு கத்தி பார்த்தான், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் அமைதியாக நின்று, சாட்சியாக நின்று, அதை அடையாளப்படுத்தாமல் நீங்கள் நின்று கவனிச்சிங்கன்னா அந்த இறைவன்னா யாருங்க? அவங்க அப்பா அங்கே தான் இருந்தார். அதே போல் இறைவன் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சக்தியானது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை, ஒரு இன்ட்யூஷனை நமக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம அந்த இன்ட்யூஷனை வாங்குறதே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, இந்த சத்தம் வந்துருச்சே, அந்த சத்தம் வந்துருச்சே, திருடன் வந்துட்டால் என்ன செய்கிறது, இந்த பிரச்சனை இதனால தான் வந்தது, இந்த பிரச்சனை இவன் சரியாக செய்யலை அதனால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், காட்சிப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு தெரியலையே, நான் கரெக்டாக தானே செஞ்சேன், இவன் பணம் கொடுத்துட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான், நம்பி தான் பணம் கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சூழ்நிலையை பிடிச்சிக்காதீங்க, ஜஸ்ட்டு வேடிக்கை பாருங்கள். ஒரு சினிமாவை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, 3வது மனுஷனாக நின்று நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த இறைத்தன்மை அவங்க அப்பா அந்த இருந்த மாதிரி இந்த இறைத்தன்மை நம்மளோட தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை நமக்கு அந்த இன்ட்யூஷன் மூலமாக இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நமக்கு உணர்த்தும். இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. கதை உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இறை சக்தி அல்லது இந்த பிரபஞ்ச சக்தி இல்லை கடவுள் சக்தி, ஏதோ ஒன்று நம்மளை இயக்கிற சக்தி நம்மளை சுற்றி இருக்குது. அது எப்போ நம்ம ரீச் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரச்சனைகள், ஒரு வருத்தங்கள், ஒரு வேதனைகள், சூழ்நிலைகள் வரும்போது அதை பிடிச்சிக்காமல் அமைதியாக இருந்து, அதை பிடிச்சிக்காமல் அப்படியே கவனிங்க. என்ன நடக்குதுன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதோடு இருந்தீங்கன்னா நம்ம மனசுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த இறைசக்தி உணர்த்தும், நீ இதை செய் அப்படின்னு சொல்லி உணர்த்தும். அந்த இன்ட்யூஷன் மூலமாக நீங்கள் செயல்பட்டால் 100% ரிசல்ட் வரும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் 100% புரிஞ்சுக்கிங்க. இந்த இறைத்தன்மை நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இது நடக்கலை, நான் நினச்சது நடக்கலை, இது நடக்கலை, இந்த பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வரும்னு நான் செஞ்சேன், இவன் என்னை ஏமாற்றிட்டான், இறைவன் என்னை கைவிட்டார், இறைவன் என்னை கொஞ்சம் கூட காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவனையே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. அந்த வருத்தங்கள், அந்த வேதனைகளை ஒரு சூழ்நிலையை கொடுத்து நமக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இறை சக்தி நம்மளோட இருக்குது. நீங்கள் அதை காட்சிப்படுத்துதல அமைதியாக இருந்து என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த இறை சக்தி உணர்த்தும். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இறைவன் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கிறார். ஓகேங்களா? இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சக்தி, நம்மளை இயக்கிற சக்தி நமக்கு சுற்றி இருக்குது அப்படிங்கிறத உணருங்க. அல்லது பிரபஞ்சம் நம்மளை சுற்றி இருக்குது, இல்லை இந்த இயற்கை நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நம்பி செயல்பட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்ட்யூஷன் மூலமாக இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் நம்ம செய்கிற முதல் தப்பு, இந்த மாதிரி ஆயிடுச்சே,
இந்த மாதிரி ஆனதால் நான் என்ன செய்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன செய்கிறது, என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என் மருமக இப்படி பேசுகிறா, என் கணவர் இப்படி நடந்துக்கிறாரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேதனை வருத்தத்தில் நீங்கள் உள்ளே எப்போ வரீங்களோ அப்போது நமக்கு சொல்யூஷன் தெரியாது. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இந்த கதை ஒன்று போதுங்க. வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு துன்பங்கள், ஒரு வேதனைகள், ஒரு மன உளைச்சல்கள் நம்ம கூட இருக்கிறவங்கனாலேயோ இல்லை பிஸ்னஸ்னாலேயோ இல்லை வெளிவட்டாரத்துலேயோ இல்லை தெரியாத நபர்கள் மூலியமாகவோ எது ஏற்பட்டாலும் சரி, ஓகே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்து அந்த பேர்டனை பிடிச்சிக்காமல் அந்த வருத்தங்கள் வேதனைகளை ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணாமல் அப்படியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த பையன் எப்படி கவனித்து அமைதியானானோ அதே போல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற இன்ட்யூஷன் மூலமாக சொல்லி சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதை நீங்கள் செயல்படுத்தினா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் 100% வெளியில் வந்துடலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அற்புதமாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.